மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த இரண்டையும் இரண்டர கலந்து உங்களுக்கு வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள், கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். செய்திக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திருமறை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு அவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கருகலான திருமறை பகுதிகளுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மீண்டுமாக உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். கடந்த 2 நாட்களாக நாம் நாகமானின் அடிமை பெண்ணை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவள் வரக்கூடிய வேத பகுதியை நாம் முதலாவதாக வாசிப்போம். உங்களிடத்தில் வேத புத்தகம் இருக்குமானால் அதை திறந்து மடியில் வைத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எடுத்துட்டிங்களா பைபிளை? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். ஒரு அடிமை பெண், ஒரு சிறுமி, ஏறக்குறைய 13-14 வயசு, இளம் வாலிப பெண் என்று சொல்லலாம். இஸ்ரவேலிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு சீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு சீரியாவின் படை தளபதியாகிய பராக்கிரமசாலியான எண்ணிக்கை உள்ளவனாகிய நாகமான் என்ற குஷ்டரோகி, அவனுக்கு அவனுடைய வீட்டில் இந்த பெண் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பெண் தன்னுடைய வருங்காலத்தை வெறுமையாக்கிய, இருள்மயமாக்கிய ஒரு எதிரிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். தானும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாலிப பெண்ணாக மாறி, ஒரு மனைவியாக மாறி, ஒரு பாட்டியாக மாறி வாழ்க்கையை எவ்வளவோ அனுபவிக்க வேண்டும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இஸ்ரவேல் தெய்வத்தின் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி ஒரு நல்ல சாட்சியாக வாழ வேண்டும் என்று கருதி மனக்கோட்டை கட்டி பகல் கனவு கண்டு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த சிறுமி திடீரென்று ஒரு நாள் சிறைபிடிக்கப்பட்டு சீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டாள். எதிரியின் நாடு, இப்பொழுது இருள்மயமான எதிர்காலம். அந்த சூழ்நிலையிலே இந்த பெண் சின்ன பொண்ணாக இருந்தாலும் சத்துருவை சிநேகிக்கூடிய சிநேகம் அவளுடைய இருதயத்தை நிரப்பி இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கடந்த நாட்களிலே இது குறித்து நாம் சிந்தித்தோம். அவளிடத்தில் மனதுருக்கம் காணப்பட்டது. எனவே குஷ்டரோகியாகிய தன்னுடைய எஜமான் குணமாக வேண்டும் என்று அவளுடைய நாச்சியாரிடத்தில், நாச்சியார்னா எஜமானி, அவளிடத்தில் போய் சொல்வதாக பார்க்கிறோம். மனதுருக்கம் மட்டுமல்ல, அவளிடத்தில் மன்னிப்பு காணப்பட்டது. நாகமானை நிபந்தனையின்றி மன்னித்து, பூரணமாக மன்னித்து, தேவன் தன்னுடைய இருதயத்திலே அருளிய அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டவளாய் அவனை நேசித்து அவன் குணம் பெற வேண்டும் என்று கருதி அவள் விளங்கினாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவளை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக இவள் சத்துருவை சிநேகித்தவள், இரண்டாவதாக சாட்சியாக வாழ்ந்தவள். சாட்சி அடிக்கடி நாம் சொல்லுகிற வார்த்தை, கேட்ட வார்த்தை. சாட்சி சொல்லுகிறோம், சாட்சி எழுதுகிறோம், சாட்சி படிக்கிறோம், சாட்சி பாடுகிறோம், சாட்சியாக இருக்க பிரயாசப்படுகிறோம், சில சமயங்களிலே சாட்சி பெறுகிறோம். இந்த சிறு பெண் சாட்சியை காத்து கொண்டவள்.
என்ன சாட்சி? அவருடைய தெய்வம் இஸ்ரவேலின் தெய்வம், யெகோவா என்பது அவருடைய பெயர், கர்த்தர் என்பது அந்த வார்த்தையின் அர்த்தம். கர்த்தருக்கு சாட்சியாக தன்னுடைய எதிரியின் ராஜ்யத்திலே, எதிரியின் வீட்டிலே அவள் விளங்குவதாக விதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை நல்ல நல்ல சூழ்நிலைகளிலே சாட்சிகளாக வாழலாம். ஒரு எதிரியின் கோட்டையிலே போய் சாட்சியாக இருப்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. இவ்வளோ சாட்சியாக ஜீவிப்பதாக நாம் விதத்திலே வாசிக்கிறோம். இந்த பெண் அற்பமான ஒரு பெண், அடிமை பெண், அசுத்தமான வேலைகளை கூட வீட்டிலே கார்டனிலே செய்யக்கூடிய பெண். இவள் சொல்லி நாகமான் கேட்பானா? அவன் எவ்வளவு பெரிய ஆள், ராஜாவுக்கு அடுத்தவன், பெரிய கோபக்காரன், பெரிய திறமைசாலி, எல்லாரும் அவனுக்கு முன்பாக நடுங்கி நிற்பார்கள். அவன் குணமாக வேண்டும், இஸ்ரவேலுக்கு மீண்டும் போக வேண்டும், யெரொதியின் நாட்டுக்கு திரும்பவும் போய் தனக்கு குணம் பெற வேண்டும் என்று அவள் சொன்னால் அவன் என்ன செய்வான்? நேரில் போய் சொன்னான், முகத்தில் குத்துவான், முதுகிலை எத்துவான், தூர போய் விடுவா இந்த பெண். அப்போ நாகமான் இந்த பெண் சொன்னதை நம்பினான். இந்த பெண்ணும் பயந்து போய் முதலாவதாக எஜமானியின் இடத்துல சொல்லி, எஜமானி மூலமாக நாகமானிடத்தில் இந்த குணம் பெறும் வரலாறை அவள் சொல்வதாக பார்க்கிறோம். இவள் சொன்னதை எஜமானி நம்பினாள். இவள் சொன்னதை நாகமான் நம்பினான். இவள் சொன்னதை நாகமான் தன் ராஜா சீரியா ராஜாவிடத்தில் சொல்ல அந்த ராஜாவும் நம்பினான். எஜமானி நம்ப, எஜமான் நம்ப, ராஜா நம்ப. ஒரு சின்ன பெண் சொல்வதை யாராவது நம்புவாங்களா? லைஸில் என்ன விளையாட்டு காரியமா? ஒரு குஷ்டரோகி லேசாக குணம் பெறுவது லேசான காரியமா? ஆனால் இந்த பெண் சொன்னதை நாச்சியாரும் நாகமானும் நம்பினதாக வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். அப்படி என்ன சாட்சியாக அவள் வாழ்ந்திருப்பாள்? இந்த வீட்டிலே எப்பொழுதும் சுத்தமாக இருந்திருப்பாள். தன்னுடைய ஆடைகளை சுத்தமாக துவைத்து சுத்தமான ஆடைகளை அணிந்திருப்பாள். ரொம்ப கட்டுப்பாட்டோடு ஜீவித்திருப்பாள். உணவு பழக்க வழக்கங்களிலே எளிமையாக நடந்திருப்பாள். பெருந்தீனி தின்னாமல் குறைவாக சாப்பிட்டிருப்பாள். ஒழுங்கிரமமாக ஜீவித்திருப்பாள். ஒருவேளை ஆங்காங்கு செல்லும் இடங்களிலே ஜெபங்களை முணுமுணுத்திருப்பாள். ஒருவேளை தனியாக இருக்கும் பொழுது அல்லது தோட்டத்திலே ஒரு செடி மறைவிலே புதர் மறைவிலே இருக்கும் பொழுது ஜெபங்களை முணுமுணுத்திருப்பாள். கிருபையாக நடந்திருப்பாள், கீழ்ப்படிந்திருப்பாள். எஜமானியோ அல்லது நாகமானோ சொல்லும் பொழுது உடனே ஓடி வந்து கீழ்ப்படிந்திருப்பாள். அவள் முகத்தை எப்பொழுதும் பிரகாசமாக வைத்திருப்பாள். கர்த்தருடைய ஒளி மகிமை அவளுடைய முகத்தில் பிரகாசித்திருக்கும். ஒரு நாள் அவளை காணாமல் நாகமானே இருந்திருக்க மாட்டான். அவளை பார்க்க பார்க்க அவனுக்கே ஒரு பரவசம். என்னதான் சிறு பெண்ணாக இருந்தாலும் ஒரு கிருபையுள்ள மகிமை பொருந்திய ஒரு பிள்ளை, தன் மனதையை பறிகொடுத்த ஒரு பிள்ளை, ஒரு செல்ல பிள்ளை. அந்த அளவுக்கு சாட்சியாக தன்னுடைய ஜீவியத்தை அந்த வீட்டில் காத்து கொண்டவள் இந்த சிறு பெண். எனவே சின்ன பெண் சொன்னதை நாச்சியாரும் நம்பினாள், நாகமானும் நம்பினான் என்று வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? சாட்சி சொல்லுகிறோம் அவ்வப்போது, சாட்சி எழுதி பத்திரிகை அனுப்பியிருக்கிறோம் அவ்வப்போது. மற்றவர்கள் நம்மை வாழ்த்தி இருக்கிறார்கள். சிலர் இந்த பெண் நல்லவள், இந்த பையன் நல்லவன் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய வியாபார ஸ்தலத்திலே, நம்முடைய பள்ளியிலே, நம்முடைய கல்லூரியிலே ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பரிசுத்தமான சாட்சியாக நாம் ஜீவித்திருக்கலாம். சாட்சி பெறுகிறோமா மற்றவர்களால்? ஆபேல் சாட்சி பெற்றான், ஏனோக்கு சாட்சி பெற்றான், நோவா சாட்சி பெற்றான். விசுவாசிகளின் பட்டியலை நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த விசுவாசிகள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், உங்களை குறித்து நற்சாட்சி சொல்கிறார்களா? குணசாலியான ஸ்திரீ என்று சொல்கிறார்களா?
குணசாலியான புருஷன் என்று சொல்கிறார்களா? நல்ல பரிசுத்தமான சாட்சி பெற்ற நண்பன் என்று சொல்கிறார்களா? கர்த்தருக்கு பயப்படும் ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்கிறார்களா? சாட்சி பெற வேண்டியது நம்முடைய கடமை. இயேசுவானவர் சாட்சி பெற்றார். சத்துருவால் சாட்சி பெற்றார். பிலாத்து, அவர் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்த மனுஷன் என்ன சொன்னான்? 4 தடவை சொன்னான், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி 4 முறை சொன்னான். காட்டி கொடுத்த யூதாஸ் என்ன சொன்னான்? குற்றமில்லாத ரத்தம் என்று சொன்னான். பிசாசு சொன்னான், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர், உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றெல்லாம் சாட்சி சொன்னான். தெய்வமே சாட்சி சொன்னார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை குறித்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவானவர் தெய்வம், கடவுள். அவர் மட்டும் சாட்சி பெறவில்லை, அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் கூட சாட்சிகள் பெற்றார்கள். யோபுவை குறித்து ஆண்டவர் 4 விதமான சாட்சிகள் சொன்னாரே. யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமைக்கு விலகுகிறவன் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னாரே. நாத்தான் வேலை பற்றி ஆண்டவர் சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்படி மனிதர்கள் கூட ஆண்டவரால் வழிநடத்தப்படும் பொழுது, ஆண்டவருடைய ஆளுகைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜீவிக்கும் பொழுது சாட்சி பெறுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீதின் இரத்தத்தை சிந்துவதிலேயே குறிக்கோளாக இருந்த சவுல் தாவீதை நீதிமான் என்று சொன்னானே, நல்லவன் என்று சொன்னானே, உத்தமன் என்று சொன்னானே. நான் உனக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறேன், நீயோ என் உயிர் உன் கைவசம் இருந்தும் அதை தப்ப விட்டாயே என்று சொல்லி அவனை தலைக்கு மேல் தூக்கி வைத்து சாட்சி சொன்னானே. சத்துருக்களால் பெறக்கூடிய சாட்சி, மற்ற மதத்தினரால் பெறக்கூடிய சாட்சி. யோசேப்பை பற்றி பார்வோன் என்ன சொன்னான்? தேவர்களுடைய ஆவியை பெற்றவன் என்று சொன்னான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆமா, சாட்சி பெறுகிறோமா? சாட்சியாக நாம் ஜீவிக்கிறோமா? ஒரு தடவை அன்னை தெரேசா அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகையிலே ஜனவரி 1ஆம் தேதி காலை உணவு பந்தியிலே கலந்து கொண்டு அங்குள்ள அமைச்சர்கள், குறிப்பாக ஜனாதிபதி கிளின்டன் அவர்களெல்லாம் கூடியிருந்த பிரதான கூட்டத்திலே பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அடிக்கடி அந்த கூட்டத்தில் பேசியது பில்லி கிரஹாம். ஒரு முறை பிரான்ஸை சேர்ந்த, இந்தியாவில் ஊழியம் செய்த அன்னை தெரேசா அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பேசிய பேச்சு, எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு எதிர்மறையான ஒரு தலைப்பு. கருச்சிதவு செய்யக்கூடாது, அது பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். இதுதான் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஆனால் கருச்சிதவுக்கு ஆதரவாக இருந்தவர் அந்நாட்டின் ஜனாதிபதி கிளின்டன். அம்மையார் பேசி உட்கார்ந்த உடனே அமைதி, பெருத்த அமைதி, அறவே இல்லை. சில நிமிடங்கள் கழித்து தான் கிளின்டன் எழுப்பினார், ஜனாதிபதி எழுப்பினார், கை தட்டினார். கூட்டத்தில் இருந்த எல்லாரும் கைகளை தட்டினார்கள், எழும்பி நின்று கை தட்டினார்கள். எல்லாரையும் அமரச் செய்தார் கிளின்டன். எல்லாரும் அமர்ந்த பிறகு கிளின்டன் சொன்னார், அம்மையார் சொன்ன கருத்துக்களை எதிர்த்து என்னால் வாதிட முடியும், ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை என்னால் ஒருபோதும் வாழவே முடியாது என்று சொன்னார். சாட்சி, சாட்சிகளாக நாம் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோமா? சாட்சியாய் இருத்தல், சாட்சியை பெறுதல் முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். சாட்சிகளாய் இருப்பீர்கள். எருசலேமிலே, உங்களுடைய உள்ளூரிலே, சமாரியாவிலே, உங்களுடைய நாட்டிலே, யூதேயாவிலே, மற்ற நாடுகளிலே, பூமியின் கடைசி பரியந்தமும் எல்லா நாடுகளிலும் சாட்சிகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை.
அந்த வசனத்திலே சாட்சி என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. அதற்கு கிரேக்க மொழியிலே மாற்றுரியா என்ற வார்த்தை, அதிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை மாற்றியர், MARTYR, மாற்றியர், தமிழிலே சாட்சி. மாற்றியர்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒரு காரியத்திற்காக கொல்லப்படுகிறவன் மாற்றியார். இரத்த சாட்சி என்ற அர்த்தம். அப்போ சாட்சி என்ற வார்த்தைக்கு உண்மையான பதம், உண்மையான பொருள் என்னவென்றால் இரத்தம் சிந்துகிறவன் என்ற அர்த்தம். அப்படின்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே அந்த வசனத்தை மறுபடியும் நாம் மொழிபெயர்த்தால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்காக இரத்தம் சிந்துகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்வதாக பார்க்கிறோம். பாடுள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமான வாழ்க்கை, இரத்தம் சிந்துவதாக இருந்தாலும் பின்வாங்காத ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்காக பிரத்யேகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உண்மையான சாட்சியின் ஜீவியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, சாட்சியின் ஜீவியத்தை செய்கிறீர்களா? அல்லது அந்த சாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டிருக்கிறதா? இந்நாட்களிலே ரயில் வண்டிகள் போகும் பொழுது அதை நிறுத்துவதற்கோ புறப்படலாம் என்று சொல்லி சிக்னல் கொடுப்பதற்கோ விளக்குகள் இருக்கின்றன கலர்களில். ஆனால் அந்த காலத்தில் அப்படி அல்ல. அங்கே கொடிகளை தான் வைத்திருப்பார்கள். பச்சை கொடியை காட்டினால் ட்ரெயின் புறப்படும், சிவப்பு கொடியை காட்டினால் ட்ரெயின் நின்று போகும். ரயிலை நிறுத்துவதற்கு சிவப்பு கொடி. ஒரு சமயத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும் என்று எண்ணி ரயில்வே ஒர்க்கர்ஸ், ரயில்வேயில் பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடை ஆட்கள் கண்டுபிடித்து சீக்கிரத்தில் ட்ரெயின் வரும் என்று எண்ணி சிவப்பு கொடியை ஏற்கனவே நடு ரயில்வே தண்டவாளத்தின் இடையிலே நட்டு வைத்து விட்டார்கள். தூரத்தில் வண்டி வந்தால் அந்த சிவப்பு கொடியை பார்த்து அங்கே நின்றுவிடும், ஆக்சிடென்ட் ஆகாது, பக்கத்தில் ஒரு பாலம் பழுதாகி இருக்கிறது என்று சொல்லி அந்த சிவப்பு கொடியை நட்டு வைத்து விட்டார்கள். வண்டி வேகமாக வந்தது, நின்ற பாடில்லை, வேகமாக வந்தது, அப்படியே கடந்து சென்றது. பாலம் நொறுங்கியது, வண்டி சிதறியது, பலர் மரணம் அடைந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சிவப்பு கொடியை எடுத்து பார்த்தால் அது சரியான சிவப்பாக இல்லாமல் மங்கி 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 மஞ்சள் கலராக மாறியிருந்தது. ரயிலை ஓட்டி வந்தவர்கள் தப்பாக எண்ணிவிட்டார். அது சிவப்பு கொடி அல்ல, மஞ்சள் போல என்று எண்ணி வண்டியை ஓட்டியே விட்டார். சேதங்கள் விளைந்தன, பிரேதங்கள் மிகுதியாயின, பெரிய விபத்து. நம்முடைய வாழ்க்கையிலே மங்காத சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சாட்சியின் நாட்களிலே மங்கி கொண்டிருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய சாட்சி மங்கியதாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோமே. ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற தெரிய அவர் அணைக்க மாட்டார், நம்மை நியாயத்தில் வெளிச்சத்தில் நிலைப்படுத்துவார் என்ற கருத்துக்களை நாம் காண்கிறோம். ஒருவேளை இந்நாட்களிலே உங்களுடைய சாட்சி மங்கி எறிந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, மீண்டுமாக என்னுடைய சாட்சியின் ஜீவியத்திலே நான் சுடர்விட்டு பிரகாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையாகிய எண்ணெய் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நீர் ஊற்றி நான் சுடர்விட்டு பிரகாசிக்க, கொழுந்து விட்டு எரிய, ஆவியிலே அனல் உள்ளவனாக, ஆவியிலே அனல் உள்ளவளாக நான் வாழ எனக்கு அனுகிரகம் செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது நல்லது. ட்ரெயினில் போக புறப்படுகிறீர்கள், டிக்கெட் வாங்கியாச்சு, டிக்கெட்டை பாக்கெட்டில் வைக்கிறீர்கள், வண்டி புறப்படுகிறது, வேகமாக சென்று கொண்டே இருக்கிறது, நெடுந்தொலைவு செல்ல வேண்டும், 10 மணி நேர பயணம். அப்போ நீங்கள் பெற்ற டிக்கெட்டை ஜன்னல் வெளியே வீசிடலாமா? அறிவின்மை, முட்டாள்தனம். நாம் பெற்றுக்கொண்ட டிக்கெட்டை இறுதி வரை பேணி காக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இறுதி வரை பேணி காக்க வேண்டும். முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஒருவேளை நீங்கள் அன்றொரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அன்றாடம் ரட்சிக்கப்படுகிறீர்களா? அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். அன்றாடக ரட்சிப்புத்தான் உங்களுடைய சாட்சியின் அனுபவம். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை பேணி காக்கத்தக்கதாக எப்படி அதை பேணி காக்கலாம் என்று சொல்லி உங்களோடு நான் சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரட்சிப்பிலே 3 விதமான நிலைமைகள் உண்டு. ஒன்று ஆத்தும ரட்சிப்பு, இன்னொன்று நம்முடைய மனதிலே ரட்சிப்பு, அடுத்தது நம்முடைய சரீர மீட்பு. 3 விதமான நிலைமைகள், 3 விதமான படிகள். ஆத்தும ரட்சிப்புன்னா என்ன? ஒரு நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. அது ஒரு கடந்த கால அனுபவம், ஆன்மீக ரட்சிப்பு. எங்கே வாசிக்கிறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று வாசிக்கிறோம். இது சன்மார்க்க கிரியைகளினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியைகளினாலும் உண்டானதல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தான தர்மங்களினாலே உண்டானதல்ல, தசம பாகங்களினாலே உண்டானதல்ல, தரிசன காட்சிகளினாலே உண்டானதல்ல, தண்ணீர் ஞானஸ்நானங்கள் எடுப்பதினாலே உண்டானதல்ல, தங்க நகைகளை கலற்றுவதினாலும் உண்டானதல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கடந்த கால அனுபவம், பாஸ்ட் டென்ஸ் அல்லது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. எதற்காக இப்படி திருப்பி திருப்பி சொல்லுகிறேன்? விசுவாசத்தினாலே அல்ல, கிருபையினாலே ரட்சிப்பு. கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது, விசுவாசம் ரட்சிப்பை வாங்குகிறது. நல்ல தமிழில் கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது, விசுவாசம் ரட்சிப்பை வாங்குகிறது. விசுவாசத்திற்கு வாங்கத்தான் தெரியும், ஒரு திருவோடு மாதிரி. கிருபையினாலே, தேவனுடைய கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனோடு கூட மறைந்திருக்கிறது. உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டு விட்டீர்கள். அப்படியா ஐயா? ஆமா. முந்தின வசனம் பாருங்கள், 7, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்வாரா? செய்தாரா? செய்தார். உன்னதங்களிலே உட்காரவும் வைத்தார். யார? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஆத்தும ரட்சிப்பு. பின்ன நம்முடைய மனம் ஒரு குரங்காச்சா? மனம் அனுதினமும் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின் பாவம் செய்வோமா? கட்டாயம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும். பெற்ற ரட்சிப்பை இறுதி வரை பேணி காக்க நம்முடைய மனம் பாவத்திற்கு நேராக செல்லாமல், பாவத்தை யோசிக்காமல், பாவத்தை சிந்திக்காமல், அந்த சிந்தனையின் அடிப்படையிலே செயல்களிலே, கிரியைகளிலே, பாவங்களிலே ஈடுபடாமல் இருக்கத்தக்கதாக நம்முடைய மனம் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்ந்து ஒவ்வொரு நாளுடைய மனம் புதிதாக மறுரூபமாக வேண்டும். இது மன ரட்சிப்பு. எங்கே வாசிக்கிறோம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனம் புதிதாக வேண்டும். ஐயா, மனம் புதிதாகணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தை தியானித்து வாசித்து
வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனம் புதிதாகத்தக்கதாக நாம் வாழ்வோம். மூன்றாவதாக சரீர மீட்பு என்று சொல்லி இதே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 23ஆம் வசனம், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்ன வாசித்தோம்? சரீர மீட்பு. முதலாவதாக ஆன்மீக ரட்சிப்பு, இரண்டாவதாக மன ரட்சிப்பு, மூன்றாவதாக சரீர மீட்பு. ஆத்தும ரட்சிப்பை ஜஸ்டிஃபிகேஷன் சொல்வாங்க, மன ரட்சிப்பை சாங்டிஃபிகேஷன் சொல்வாங்க, பின்ன சரீர மீட்பை குளோரிஃபிகேஷன் சொல்வாங்க. இந்த 3 படிகளையும் நாம் கடந்து வாழத்தக்கதாக கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து ஆண்டவருடைய மகிமைக்காக கனி கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தமே எங்களுடைய பாக்கியம். உம்முடைய சித்தத்தின் நடுவில் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தாவே, நாங்கள் சாட்சி எழுதுவது, சாட்சியை சொல்லுவது, சாட்சியை பாடுவது மட்டுமல்ல, சாட்சியாக வாழ்வது, சாட்சியை பெறுவது, மேலாக தீமைக்கு எதிராக ரத்தம் சிந்தக்கூட தைரியமாக நாங்கள் இருப்பது, தயாராக இருப்பது, அப்பேற்பட்ட அருமையான வாழ்க்கையின் அனுபவங்களை நீர் எங்களுக்கு தரும் பொழுது அவற்றை எல்லாம் மனதாராக ஏற்றுக்கொண்டு உமக்கு மகிமையான சாட்சிகளாக ஜீவிக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.